அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை பொழுதின் அந்திமுற்ற வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு அந்திமுற்றம் நிகழ்வு வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம தொடர்ந்து அந்திமுற்ற நிகழ்வு ஞாயிறு மாலை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் சனிக்கிழமை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், இன்விடேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைய நிகழ்வுக்கு நமக்கு வந்து சிறப்பு விருந்தினரா டாக்டர் பன்னீர்செல்வம் சார் வந்து என்னை செதுக்கிய ஆளுமைகள்னு பேச வரப்போறார். தற்பொழுது இந்த அந்திமுற்ற நிகழ்வுக்கு பட்டயம் வாசிக்க சக்தி பிரகாஷ் அவர்களை வந்து வருக நான் வரவேற்கிறேன். சக்தி பிரகாஷ் வாங்க. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத் திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடலுள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். மிக்க நன்றிங்க. ஸோ இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில அறிமுகங்கள் சொல்லிடுறோம். இந்த நிகழ்வை வந்து எவ்ரி சண்டே நம்ம பயன்படுத்தலாம், நம்மளோட உறுப்பினர்களை பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ மற்றும் பல காரணங்களால இது அப்படி தொடர்ந்து நடத்த முடியாமல் ஒரு சில வாரங்கள் தவறி போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாரம் அதை ஃபோர்த் நைட் எவ்ரி 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வர மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சனிக்கிழமை நடத்துகிறதா இதுதான் கடைசி ஞாயிறு அந்திமுற்ற நிகழ்வு. ஸோ அந்திமுற்ற நிகழ்வு நம்மளோட உறுப்பினர் மற்றும் உறுப்பினர் அல்லாதவங்கள வந்து எப்படி ஒரு பேச்சாளராகவோ அல்லது ஒரு ப்ரெசண்டராகவோ ஆன்லைனில் மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் தான். ஸோ எல்லாருமே அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து சார் டாக்டர் பன்னீர்செல்வம் சார் வந்திருக்கிறாங்க. தற்பொழுது பேச்சாளர் அவர்களை அறிமுகப்படுத்த மகேஷ் அவங்கள வந்து வருக வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் வி பன்னீர்செல்வம் அவர்கள் ஈரோட்டின் புகழ்பெற்ற அரசன் கண் மருத்துவமனை மற்றும் முதுகலை கல்வி நிறுவனத்தின் தலைவர். டாக்டர் விபிஎஸ் அவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் டாக்டர் வெங்கடசாமி அவர்களிடம் நேரடி பயிற்சி பெற்றவர். சிறப்பாக பணியாற்றிய நமது மருத்துவரை நேபாளில் பிரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் ப்ராஜெக்ட் சேவா தன்னார்வலராக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை அனுப்பியது. கற்றலும் ஆர்வமும் அனுபவமும் அவரை எப்போது முன்னேறி செய்தவை. அதன் முத்தாய்ப்பாக 1997 ஈரோட்டில் அரசன் கண் மருத்துவமனையை துவங்கி இன்று புகழ்பெற்ற கண் சார்ந்த மையமாக வளர்ந்துள்ளது. அவரது சேவையை பாராட்டி பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. ரோட்டரி இன்டர்நேஷனல் 2008 ஒகேஷனல் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்டை வழங்கியது. 2010 தமிழ்நாடு ஆப்தமிக் அசோசியேஷன் உயரிய விருதான டாக்டர் ஜி வெங்கடசாமி விருதினை வழங்கி கௌரவித்தது. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சிறந்த மருத்துவர் விருதினை வழங்கியுள்ளது. சுயநலமற்ற சமூக சேவைக்காக தி அசோசியேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஆப்தமாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா அகான் அவார்ட் 2015 வழங்கியுள்ளது. 2021 TNOA ஜோசப் ஞானதிக்கம் கோல்டு மெடல் விருதினை வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் டாக்டர் விபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு ஆப்தமிக் அசோசியேஷன் மற்றும் ஈரோடு சிஏஏயின் முன்னாள் தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ளார். டாக்டர் விபிஎஸ் அவர்களின் துணைவியார் திருமதி செல்வலதா, அவர்களது பிள்ளைகள் டாக்டர் அருண் மற்றும் டாக்டர் அபிநயா இருவரும் அரசன் கண் மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இவரின் புன்னகையும் எளிமையும் நம் அடையாளங்களாக விளங்குகின்றன. பெருமை மிகு மருத்துவர் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க மகேஷ், மிக்க நன்றிங்க. ஸோ தற்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி பன்னீர்செல்வம் அவர்களை இந்த மேடைக்கு பேச அழைக்கிறேன். சார், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிரசன்டேஷன். தேங்க்யூ. வாசல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த வாசலில் இணைஞ்சு இவ்வளோ நாள் உங்களோட பயணித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெருமிதம். ஏன்னா இவ்வளோ ஒரு புது அனுபவம். மருத்துவத்துறையில் மற்ற இடத்துல பழகியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குழுவில் நான் இதுவரைக்கும் இணைஞ்சதில் முத்தரசுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். என்னை சேர்த்துக்கிட்ட கதிர் அவர்களுக்கும் எனது நன்றி.
இந்த ரொம்ப இன்டலெக்சுவலாக எக்ஸ்சேஞ்சாக அந்த உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வயசில் இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன உண்மையிலேயே பேச வச்சதுக்கு மகேஸ்வரிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த சிறுகதையை வாசித்து நான் அதை போடுறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடுச்சு. ஆனால் அவங்க கொடுத்த ஆதரவு தான் இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி வந்து பேசுகிறேன். இல்லாட்டி நார்மலாக இவ்வளவு பேசுகிற அவ்வளோ பழக்கம் இல்லை. எங்கள் மருத்துவ மேடையில் பேசுகிறது வேறு, இதில் பேசுகிறது வேறு. பட் ரியலி தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த இதில் நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து என்னை செதுக்கிய ஆளுமைகள். இது எதுக்காக எடுத்தேன்னா, இப்போ சமீபமாக நம்ம வாசல்லையும் பேசுனது எல்லாமே யார் யாரை கைட் பண்ணுறது, எப்படி போகிறாங்க. சமீபத்தில் அவர் அண்ணாமலையோட இந்த கதிரூர் இன்சிடெண்ட் விஜய் இதோட இது வந்து ரொம்ப பாதிச்சவர். அதில் அண்ணாமலை நல்லா போயிருந்தார். ஏன் இப்படி போய் ஒருத்தரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் இப்படி இந்த நிலைமைக்கு ஒரு 40 உயிருக்கு மேலே போகிற மாதிரி இருக்கிறது நம்ம ஃபேமிலி, நம்ம இது ஏன் பார்க்கக்கூடாது. உண்மையிலே எனக்கு டச்சிங் ஆகிடுச்சு. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏன் இந்த ஹீரோ வர்ஷிப், தமிழ்நாடு ஹீரோ வர்ஷிப்க்கு பேனது தான். ஆனால் ஏன் இது ஆச்சுன்னு எனக்குள்ளே இருந்துச்சு. அதே இதில் லாஸ்ட் வீக் வந்து நம்ம லெக்ஸ் பயிலரங்கத்தில் அன்புமணி வந்து ரொம்ப அழகாக மென்டர்ஷிப்பை பேசினாங்க. ஸோ அது மென்டர்ஷிப், அது ஒரு வகை கைடன்ஸ். அது மென்டர் மென்டி அது ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் போயிருந்தாங்க. இது ரெண்டுக்கும் மேலே வேறு ஏதாவது இருக்கா, என்ன பாதித்ததுன்னு யோசிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரோல் மாடல். ஏன்னா நான் படித்த காலத்தில் ஹீரோ வர்ஷிப் அவ்வளோவா போனதில்லை. அப்ரிஷியேஷன் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மென்டர் மென்டி டீச்சர்ஸ் இருப்பாங்க, இது இருப்பாங்க அக்கேஷனலாக. பட் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நாம் யாரை இது பண்ணுவோம்னா, ரோல் மாடல்னால் யாரோ ஒருத்தர், அப்துல் கலாம் தான் ரோல் மாடல், இல்லாட்டி மகாத்மா காந்தி தான் ரோல் மாடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள ஒதுக்கிறோம். ஏன்னா அங்கே ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறப்பயே நம்ம விலகிறோம். நம்மளை சுற்றியே இருக்கான்னா உண்மையிலே என் லைஃப்பில் ஒரு 2 பேர் என்னை உண்மையிலேயே மாற்றிருக்காங்க. அவங்களோட இதை அவங்க ஆக்சுவலாக டீச்லாம் பண்ணல, என்னை இதெல்லாம் பண்ணாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னோட வாழ்க்கைக்கு சமீபத்தில் பொருத்தி பார்க்குறப்ப அந்த வேல்யூ சிஸ்டம் என்னை வந்து உண்மையிலே மாற்றி. அந்த மாதிரி ஒரு 2 பேரை தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மெயினாக உங்களோட கருத்து இந்த 3 விஷயத்தை ஹீரோ வர்ஷிப், மென்டர்ஷிப் அண்ட் ரோல் மாடல் என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரிலாம் நினைக்கல, இது ஒரு சயின்ஸாக தான் இருக்கணும். பட் நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எ பிட் லாங்காக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சுய புராணம் தான், சுய தம்பட்டம் இல்லை, அது எடுத்துக்கங்க. ஸோ இதில் என்ன பாதித்த 2 பேர்னா என்னோடய தகப்பனார், என்னோட அப்பா மிஸ்டர் வெங்கடாச்சலம், அதுக்கப்புறம் என்னோட குரு டாக்டர் வெங்கடசாமி. இவங்க 2 பேர் தான் என்ன பாதித்தவங்க. இவங்ககிட்டருந்து என்ன நான் கற்றுக்கிட்ட என்ன பிரின்சிபிள், இந்த எசன்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட் தான். ரெசிலியன்ஸ், ரெலவன்ஸ், எக்ஸலன்ஸ். இந்த 3 தான் என்ன பாதித்தது. இதைத்தான் இன்றைக்கி நான் என்னோட லைஃப் ஸ்டோரியில் இணைச்சி உங்களோட ஒரு சின்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வில் கோ த்ரூ தட். ஐ திங்க் இட் வில் மேக் இட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். கேன் ஐ ஷேர் திஸ் சக்தி? எஸ் சார், நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்க, ஷேரிங் வந்துருச்சுங்க. கரெக்டாக இருக்கா? ஓகே. மூவ் ஆக மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் அந்த கீழே இருக்கிற இதை தானே முதல்ல ப்ரெஸ் பண்ணீங்க. இந்த ப்ரெஸ் அது ப்ரெஸ் பண்ணல. ஓஹோ, இது எடிட் மோடுக்கு போயிருச்சான்னு பாருங்க, டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. இருக்கும், இல்லை க்ளோஸ் பண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ ஏரோ இருக்கு, இப்போ பண்ணி பாருங்க. எஸ், ஐ திங்க் இட் ஹஸ் கம் ரைட். ஆமாங்க. ஓகே, இதுதான் என்னோட வில்லேஜ். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம். அன்னைக்கு கிராமமாக தான் இருந்தது. இன்னைக்கு தான் அது வித்தியாசமாக மாறிடுச்சு. கீழடி, மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். அதுதான் என்னோட ஊர். இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து சர்வசாதாரணமாக வர்ற ஊராக போயிடுச்சு. அன்னைக்கு வந்து நான் படித்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பேரை என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் சொல்ல மாட்டேன். மதுரைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம்னு வேறு ஏதாவது ஊர் சொல்லிச்சு. அவங்க வேணும்னே உன் ஊர் சொல்கிறான்வாங்க. எங்கள் ஊர் மக்களே ஒரு காலத்தில் வந்து இந்த ஊர் பேரையை மாற்றிடலாமான்னு நினச்சாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்கிறதுக்கு வெக்கப்படுற ஊராக இருந்துச்சு. இன்றைக்கி இதுதான் என் தாய்மடின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஊராக இருக்குது. ஸோ தட் இஸ் மை இது. இவங்க தான் என் பேரண்ட்ஸ்.
இந்த வீடு வந்து இந்த மியூசியம் யாராவது போயிருந்தீங்கன்னா மியூசியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற எங்கள் ஊர் தான், என் வீடு தான். தயவுசெய்து மியூசியம் பார்க்க வந்தீங்கன்னா தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க. என் பிரதர் அங்கே தான் இருக்கார். என் பேரண்ட்ஸ் இவர் வெங்கடாச்சலம், மிஸ்டர் வெங்கடாச்சலம், சரோஜினி. ஒரு சின்ன ஒரு அனெக்டோட், இவங்க 2 பேரும் கல்யாணத்தை 1941 தந்தை பெரியார் நடத்தி வச்சார். சுயமரியாதை திருமணம் அந்த காலத்தில் 1941. ரொம்ப அளவான சின்ன குடும்பம். 10 பேர் தான் அவருக்கு பிள்ளைங்க. 6 சிஸ்டர்ஸ், 4 பிரதர்ஸ். நான் எனக்கு கூட பிறந்தவங்க. அதில் நான் 7வது. இதுதான் என்னோட பேக்ராப். ஆனால் இவர் வந்து என்னோட அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார். 1969 அவர் ஆர்டிஓவாக ரிட்டையர் ஆனார். அப்போ வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் தம்பி ஸ்கூலுக்கே போகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இந்த கிராமத்தில் வந்து செட்டில் ஆகிறாரு. அதில் தான் அவரோட வித்தியாசம். அன்னைக்கு பேண்ட்டை கழட்டி வேஷ்டி கட்டினவர் அவர் வாழ்க்கையில் வேஷ்டியை திருப்பி பேண்ட்டே போடலை. கம்ப்ளீட்டாக அவர் வந்து ஒரு விவசாயியாக மாறினார். அவரோட பென்ஷன் பணம், கிராட்டிவிட்டி எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணார். 10 பேரில் 8 பேருக்கு தான் 2 சிஸ்டர் தான் கல்யாணம் ஆச்சு. எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சார். எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். 92 வயசு இருந்தார். 92 வரைக்கும் அவர் செல்ஃப் ரிலையண்ட்டாக இண்டிபெண்ட்டாக இருந்தார். எங்களை டிபெண்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ஆஃபர் பண்ணால் கூட பொலைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து முதல்ல அப்போ இருந்தப்போ அவ்வளவு தெரியல. ஆனால் அந்த டிசிப்ளின், எனக்கு இது ஏர்லி மார்னிங் எந்திரிக்க வச்ச பழக்கம். ஆனால் வீட்டில் வந்து ஒரு சொல்லப்படாத எழுதப்படாத இது வந்து எல்லாரும் சீக்கிரம் எந்திரிக்கணும், கிளம்பணும், படிக்க போகணும், படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தன. இது வந்து ஒரு ரூல், வேற ஒன்றுமே கிடையாது. எழுதப்படாத விதி அது. ஸோ அது எங்களுக்கு அது தெரியல. படித்தோம், பாஸ் பண்ணோம். என்ன நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படிலாம் அவர் எதுவுமே சொன்னதில்லை. மெடிக்கல் காலேஜ் வந்தவங்களும் அப்படியான்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். சீட்டு கிடச்சிது, ஜாயின் பண்ணேன். மற்றபடி அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, அவர் கடமைகளை அவரே முடித்தார். அந்த டெசிசிவ்னஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சது. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணால் கூட ஜாதகம் பார்த்து எங்கள் அம்மா ஓகேன்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் தான் பண்ணி, ஒப்பீனியன்லாம் கேட்க இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன். அதே நேரம் அவரோட இதில் வந்து என்ன, வாழ்க்கையில் 2 தடவை ஒரு பெரிய இடி, அதையும் அவர் எப்படி எதிர்கொண்டார்னு பார்க்குறப்ப உண்மையிலே இன்னைக்கு பார்க்குறப்ப அது ஒரு மலைப்பாக இருந்துச்சு. 1987 என்னோட யங்கர் சிஸ்டர், ஹர் ஹஸ்பண்ட் டைட் இன் அ கார் ஆக்சிடென்ட் நைஜீரியாவில். அந்த 2 வயசு ஒரு 2 மாத குழந்தையோட வந்த பொண்ணு அவர் 5வது பையனாக வளர்த்து இது பண்ணி முடித்தார். அதில் வந்து அதை என்றைக்குமே அந்த பிட்டர்னஸ் பார்த்ததில்ல. 1993 என்னோட எல்டர் பிரதர், அவரோட மூத்த பையன், அவரும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு. அந்த ஃபேமிலியும் அவர் பார்த்தாரு. இந்த 2 மேஜர் பொறுப்புகளெல்லாம் முடித்து ஓய்வாக இருக்க போகிறோன்னு நினச்சல வந்த இடி. ஆனால் அதையும் அவர் எதிர்கொண்ட விதம், அதை கொண்டு போன விதம், கடைசி வரைக்கும் அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ், இது வந்து என்னை நிறையவே பாதிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். ஏன்னா பின்னாடி என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். அவரோட இது எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் படித்தது மதுரை மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து நான் படித்ததை விட இந்த கீழே 2 இது போட்டிருவேன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீடிங் ஹேபிட். இது என்னமோ எனக்கு ஒட்டிருச்சு. 2மே எனக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக, ஈக்குவலி இன்வால்வ்டாக. ஆனால் அது நிறைய விதத்தில் என்னோட பின்னோட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாச்சு, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு நான் சொல்லலாம். ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்ட் இன் ஹாக்கி. ஐ லெட் அ ஹாக்கி டீம் கேப்டன். விஜே பிலிப்னு பழைய ஒலிம்பியன், அவர் தான் அந்த மெடல் கொடுத்தாரு. இது ஒரு முக்கியமான தருணம். அதுக்கடுத்து நான் இளம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிஓ ஜாயின் பண்ணுறது அரவிந்தில் தான் ஜாயின் பண்ணேன். இதுலேயும் ஒரு இந்த இம்பார்ட்டன்ட் திங் வந்துன்னா, நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ அரவிந்தில் நான் ஜாயின் பண்ணல. ஒரு நாள் சாயந்தரம், இது ஒரு அக்டோபர் மாதம், லேசான மழை தூறல். அந்த பில்டிங்க்கு முன்னாடி தான் என்னோடய பஸ் ஸ்டாப். நான் காலேஜில் படிச்சுட்டு அங்கே தான் வருவேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து இருக்கேன், 6 மணி ரோடு. அந்த பக்கம் அந்த பில்டிங் முன்னாடி போர்ட்டிக்கோல அவர் வந்து வெங்கடசாமி நிற்கிறார். நான் இந்த பக்கம். திடீர்னு ஒரு ஸ்பார்க், நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அவ்வளோதான். அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அது எனக்கு தெரியாது. பட் டீப் டவுன் அதுதான் எனக்கு ஒரு உந்துதலாக, ஒரு இதுவாக, எனக்கு ட்ரிகர்னு சொல்லலாம், அது இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஜாயின் பண்ணேன். அங்கே தான் இப்போ வேலை பார்த்தேன். அவர் என்னை ரொம்பவே நல்லா பண்ணார். அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு கை பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு.
பட் அவர் ஆப்ஸ்டட்ரிஷியனாக ஆகணும்னு நினச்சி அது முடியாமல் ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆனார். பட் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவருக்கு நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஸ்னப்பிங். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி ஓவர் கம் த அப்டக்கிள். ஹி பிகேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஜன்ஸ். மோர் தென் 1 lakh சர்ஜரி பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக டீச் பண்ணியிருக்காரு. பட் அப்போ வந்து அந்த தன்னோட ஹேண்டிகேப் அப்படிங்கிறது அவருக்கு அது காமிச்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் அப்புறம் கேள்விப்பட்டப்போ தான் எப்போவுமே மெடிக்கேஷனில் இருந்தார், எப்போவுமே பெயினில் இருந்தார். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான்னு. அதே இதுக்கு உதாரணம் அவரை சொல்லலாம். ஏன்னா அந்த டிக்னிட்டி, வாக்கிங் வித் தட் ரெஸ்பெக்ட், அவர் கொண்டு போன விதம், வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். இது வந்து என்னை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய மேனேஜ்மெண்ட் இருப்பார், ஹியூமன் ரிலேஷன்ஸ் எப்படி பண்ணணும்லாம் சொல்லுவார். இது வந்து என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார். அவரோட விஷனே ரொம்ப ப்ராடர். அவர் வந்து நினைக்கிறதே நம்ம ஊர், நம்ம ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார். கென்யாவில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நைஜீரியாவில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, பிளைண்ட்னஸ் எப்படி பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம். ஒரு தடவை என்ன நேபாள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அங்கே அனுப்பிச்சப்போ அன்றைக்கெல்லாம் இமெயிலும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, லெட்டர் எழுதுறாரு. நீ நேபாளில் இருக்க போகிற டைமில் நேபாள் டூரிசம் 1983 நேபாள் டூரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பண்ணுவாங்க, ட்ரெக்கிங்லாம் நிறைய இருக்கும், நீ அதை தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நம்ம இங்கே பிளைண்ட்னஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் நீ வந்து போடணும். அதை எனக்கு லெட்டரில் எழுதுறா. இன்றைக்கி அந்த லெட்டரை வச்சுருக்கேன். அந்த மாதிரி இங்கேருந்து அவர் வந்து எந்த நேரத்தில் எப்படி பண்ணலாம். அவர் மெக்டானல்ட்ஸ் இதை பார்த்துட்டு அதே மாதிரி ஐ கேரை டெவலப் பண்ணக்கூடாது, அந்த எஃபிஷியன்சி, அந்த ஒரு அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷன் நம்ம ஏன் ஐ கேரில் கொண்டு வரணும்னு ரெவல்யூஷனைஸ் பண்ணார் ஐ கேரை. தட் இஸ் வை இன்றைக்கி அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ இவர் வந்து என்னோட 2வது ஆளுமை. இது 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட். ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆகிட்டு என்னோட தொழில் வந்து ஐ கேர் பண்ணிட்டோம். அங்கேருந்து அரவிந்திலேருந்து நான் கோபி சீதாலட்சுமி வந்தேன், அப்புறமேல ஆப்பக்கூடல் வந்தேன், அப்புறம் சொந்தமாக இங்கே ஆரம்பித்தேன். அப்போ ஐ கேர் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பேஷண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது, லெப்ரசி பேஷண்ட். காலையெல்லாம் ரொம்ப இது கரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவர் கை டோட்டலாக 2 கையிலையும் விரல் கிடையாது, கண் 2ம் பிளைண்டு, வீட்டில் ஒதுக்கிட்டாங்க. எங்கள் கேம்புக்கு எப்படியோ வந்துட்டு அவர் பேச முடியல. அவர் வந்தார். எங்கள் இப்போ ஸ்டாஃப் கூட அவரை எப்படி சார் பண்ண முடியும், இவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கணும்னு. இல்லைப்பா பரவாயில்ல கொண்டு போகிறோம், அவர் கேட்ராக்ட் இருக்குல்ல, நம்ம மற்றதெல்லாம் செய்வோம்னு என்னமோ தோணுச்சு. கூட்டிகிட்டு வந்து சக்தி சுகர்ஸ் தே ஹேட் அ லெப்ரசி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தென் வி ஆப்ரேட்டட் ஆன் ஹிம். யாருக்குமே நம்பிக்கை இல்லை லெப்ரசி பேஷண்ட் ஆப்ரேட் பண்ண. அப்போல்லாம் யாரும் லென்ஸே வைக்க மாட்டாங்க. வி கேவ் இட். அது பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே பாருங்கள், சர்ஜரி வந்து விஷன் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு டிக்னிட்டி கொடுக்குது, எந்த அளவுக்கு இது கொடுக்குன்னா, இட் இஸ் ரியலி அ கேம் சேஞ்சர் ஃபார் மீ. இது வந்த பிறகு தான் ஓ நம்ம பர்பஸ் வேறு, நம்மளோட இது வந்து நம்ம கொண்டு போகலாம், இது வந்து உண்மையிலே அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப இன்வால்வ். ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் மை செல்ஃப். இதுதான் எனக்குள்ள அந்த ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இந்த ஒரு பேஷண்ட்டு கண்ணை திறந்தது. 95ல் எங்கள் அப்பா தான் வந்தார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு டாக்டர் முத்துப்பள்ளியப்பன், பின்னாடி டாக்டர் சவுந்தரபாண்டியன் இங்கே ஈரோடில், அவங்க மூலமாக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சின்ன கிளினிக் ஆரம்பித்தேன் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஒரு 2 இயர்ஸ் இருந்த பிறகு நான் எஸ்கேசி ரோடில் அந்த பழைய ஆர்சி ஹாஸ்பிட்டல், அதை ஒரு 40 பெட் ஹாஸ்பிட்டல் எடுத்து ஒரு அரவிந்த் மாடலில் நம்ம செய்வோன்னு ஆரம்பித்தோம். அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் டே 97 கோல்டன் ஜூப்ளி. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடியேற்றுவோம், ஜனகணமன் படமும் வேலைக்கு போயிடுவோம். அதுதான் பிரின்சிபிள். அதை செஞ்சோம். ஸோ அதிலிருந்து கடைசியாக என்னோட ட்ரீம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அரவிந்த் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் என்னால் கட்ட முடிஞ்சு 2003. அதில் வந்து வெங்கடசாமி இன்வைட் பண்ணேன். அவரே வந்து அப்போ அவருக்கு ரொம்ப ஏஜ்டு, கொஞ்சம் ரொம்ப சிக்காக தான் இருந்தார். பட் நான் சொன்னதுக்காக எனக்காக வந்தார். வந்து நார்மலாக இது திறந்து வைக்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் இந்த ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சது என்னால் மறக்க முடியாது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். அது ஒரு அந்த கெஸ்டர் வந்து நம்ம யாராலையும் பார்த்துருக்க மாட்டோம். இது கொடுக்க போகிறோம், அப்படி லெஃப்டில் ஒதுங்கி செருப்பை கழட்டிட்டு வந்து கட் பண்ணி உள்ளே வந்தார். இட்ஸ் ரியலி ஐ ஃபீல் ஹி ரியலி பிலீவ்ட் மீ தட் ஹி கேவ் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அதுதான் நான் இதில் பார்த்தது. ஐ ரியலி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே போகாதுல்ல. அப்படியே வளர்ந்துட்டோம். எல்லாம் போனோம்னா சடன்லி மை சன் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் இன் 2005. நியர் ஃபேட்டல்னு சொல்லலாம். He was bedridden. He was in coma for more than a month, and then we shifted so many hospitals, and then சிஎம்சி வெள்ளூர் ஒரு நிம்மான்ஸ் எல்லாம் போய் அவன் வெளியே கொண்டு வந்து அவன் திருப்பி மெடிசனை முடித்து அவனை ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆக்கி அவன் இப்போ எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுறான்னா இட்ஸ் ஒன்லி டிவைன் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு இவங்களோட ஒரு கைடன்ஸும் ஒரு ஹெல்ப்பும் ஒரு இது மிராக்குலஸாக வந்தப்போ நம்ம கூடுதலுக்கு ஐ எம் ஆல்வேஸ் இண்டெப்டட் டு தெம். அதுதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பில்டிங் மட்டும் ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிறது உள்ளே போக போக தெரிஞ்சு. ஸோ டீம் பில்டிங்க்கு எனக்கு அப்போ வந்து எனக்கு அரவிந்த் அவர்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு பில்ட் அ டீம் அண்ட் வி ஆர் நவ் அ டீச்சிங் இன்ஸ்டிடியூட். அண்ட் தென் அவர் வெங்கடசாமி பாதையில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஐ டுக் அவுட் தி இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்ஸ். அது சென்டனரி ப்ராஜெக்ட் கானாவில் இன்னும் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் மேல கூட வி ஆர் தேர் இன் கானா ஃபார் த ப்ராஜெக்ட் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 2 monthsல நைஜீரியாவில் போகிறோம். ஸோ இது வந்து இட் ரியலி வைடன்ஸ் யுவர் ஹொரைசான். அந்த மாதிரி ஒரு நியூவர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட பேக்வேர்டாக இருக்கிறப்ப இன்னும் பிளைண்ட்னஸ் எவ்வளோ தூரம் இருக்கிறப்ப நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் ஒரு சின்ன இதிலிருந்து மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக என் டீமுக்கு எக்ஸ்போஷருக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நிறைய நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக வர ஆரம்பித்தோன்னா லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். யூஸ்வலி வி டோன்ட் ப்ரொமோட் இட், பட் by word of mouth through the thanks to the internet people started coming, and on an average we train around 3 to 4 people, but for the 25 years நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். More than 800 doctors have got trained here. A lot of international trainees, they came. Almost 72 countries have visited Erode, our hospital, got trained and gone back. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. நம்ம சின்சியராக பண்ணோம்னா நம்மளோட நேம், நம்மளோட கண்ட்ரியோட ரெப்ரசன்டேஷனாக ஒரு க்ரெடிபிலிட்டி கொடுக்குற அந்த ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். அவங்க இங்கே வந்து இப்போ கொடுக்குற குட் ரிவ்யூ வந்து ஒரு ஒரு இம்பட்டஸ் டு பெர்ஃபார்ம் மோர் அதுவும் கிடைக்குது. இதுதான் என்னோட செரிஷ் மைல்ஸ்டோன். பெரிய சாதனையாக சொல்லலை, பட் வி வர் த ஃபஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் தென் கீப் மூவிங் வாட் எவர் த கட்டிங் எட்ஜ் என்னென்ன செய்ய முடியும் விச் இஸ் நீடட் ஃபார் த கம்யூனிட்டி எங்களால் செய்ய முடிஞ்சிச்சு. பிகாஸ் தெர் இஸ் நோ இங்கே நம்ம லோக்கலில் நம்மளுக்கு யாருமே கைடன்ஸ் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு செட் அவர் பெஞ்ச் மார்க் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் கோ ஃபார் இட். அதில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது போக 2017 இந்த ஒரு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குமே, அது எந்த இடம்னா நம்ம ஊரில் தான், டெக்ஸ் வேலி அன்றைக்கி 2017 எம்டியாக இருந்தது. வி கன்வெர்டட் தி கன்வென்ஷன் சென்டர். அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஈரோடில் ரொம்ப நல்லா நடந்தது. அண்ட் ஆல் தீஸ் ஆர் ophthalmologists practicing professionally, highly competitive, பட் பர்சனலாக ஒரு குரூப் ஒர்க்காக நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணோம். அதில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கடுத்து ஐ வாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி பி த சிஐ சேர்மன். அப்போ நிறைய பிக்ஸ் இங்கே இருக்கிற டாப் பிஸ்னஸ் பீப்புளோட பழகிற வாய்ப்பு இன்னுமே கிடைச்சிட்ருக்கு. அவங்க என்னை அக்செப்ட் பண்ணி இதில் சேர்ந்தது. இட் இஸ் ரியலி வைடனிங் யுவர் ஸ்கோப் அண்ட் திங்கிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஹெல்ப் மீ அ லாட் இன் மை திங். பட் ultimately this is what helped me a lot. This is the real joy of being an instrument, serving people, getting them அந்த ஒரு ஃபேஸில் கிடைக்கிற ஸ்மைல் once they get the vision. That is what keep me going. So this is what now we come to the final discussion point. The resilience, relevance, excellence. இதுதான் நான் இவங்க 2 பேர்ட்டையும் பழகினது. எங்கள் அப்பாட்டேருந்து மெயினாக அந்த ரெசிலியன்ஸ் பழகினேன். ரெலவன்ஸ் இவங்க 2 பேர்ட்டையும் நான் பார்த்தது பழங்கதையை பேசுனதே இல்லை. இவ்வளவு ஏஜுக்கு ஆனாலும் அன்னைக்கு என்னவோ அடுத்து என்ன பண்ணலாமோ எதை செய்யலாமோன்னு இல்லையா, நான் அப்படி இருந்தப்ப நான் இப்படி இருந்தப்பங்கிற அந்த வார்த்தைகளை, இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாயிண்ட். மற்றவங்கள பார்க்குறப்ப எப்பவுமே தே லிவ் இன் த பாஸ்ட், தே ஆல்வேஸ் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் த நியூவர் ரியாலிட்டிஸ். பட் தீஸ் 2 people have shaped me in that. Yes, resilience is not resistance, it is accepting and getting on whatever things and what is happening, what should be done and the futuristic and finally எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். இது வந்து நான் வெங்கடசாமிட்டு தான் அவர் பழகிட்டேன். அவரோட ஃபேமஸ் கோட்டே இதுதான், இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிலிட்டி ஆர் நாட் எனஃப், எஸ் இட்ஸ் நெசசரி.
பட் தேர் மஸ்ட் பி அ ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங் பியூட்டிஃபுல். இதுதான் இவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது. ஸோ ஃபைனலாக இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஹீரோ வர்ஷிப், மென்டர்ஷிப், ரோல் மாடல். ஹீரோ வர்ஷிப் இட் கிவ்ஸ் மை எக்ஸைட்மெண்ட், எஸ், தட்ஸ் ஆல், ஒரு சூப்பர்ஃபிஷியல் லெவல். மென்டர்ஷிப் இஸ் ஒன்லி ஒன்-on-one கைடன்ஸ். They ask you to do and you do it. But role models, if you really look into it, it transforms you. இதுதான் நான் படித்த பாடம். ஏன்னா இது உள்ளேருந்து ஒரு உந்து சக்தி நம்ம செய்யல. பெரிய ஆள் வேணாம், நம்ம வீட்லேயே இருக்கலாம், நம்ம பக்கத்துலேயே இருக்கலாம், நம்ம டீச்சர்கிட்ட அந்த குவாலிட்டியை அப்சர்வ் பண்ணி நாம் முயற்சி எடுத்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ரோல் மாடல்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட இதிலேருந்து உங்களோட மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். Thank you very much for the opportunity. Thank you. மிக்க நன்றிங்க சார். ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கவா சார்? ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். உங்களோட பர்சனல் இதை வந்து ப்ரொஃபஷனலை லிங்க் பண்ணி அது வழியாக எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம், இந்த மாதிரியான பல அரிய தகவல்கள் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் உங்கள் மாதிரி ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக. ஆமாங்க. ஸோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. என்னன்னா எங்களை மோட்டிவேஷனலாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கறக்கான தீமும் கொடுத்தீங்க. அதே நேரம் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலை பற்றி சொன்னது, ஜாய் ஆஃப் ஒர்க்கிங் வித் அ பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் பண்ணுறதுனா பிடிச்ச ஏரியாவில் போய் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு. அந்த மாதிரி பண்ணால் எந்த ப்ரெஷரும் தாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அடுத்து இப்போ கேள்வி நேரத்துக்கு போகலாம். யார் யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. முதல் கேள்வி யார்கிட்ட இருந்து? கை உயர்த்துங்க, இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க மேடம். கேக்குதுங்க. நீங்க சொன்ன அப்பாவோட பேரு ஆரம்பிச்சு சொன்னீங்க, அவரு வெங்கடசாமி சொன்னீங்க. ஸோ V+V=W, சந்தாவோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்னீங்க மேடம் கொஞ்சம் பின்னால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது, ஒரே நிமிஷங்க, கிளியரா இல்ல. நான் டிராவல் இருக்கேன், அதனால அந்த சவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, மைக்க க்ளோஸரா வச்சு பேசுங்க இல்லைனா. சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. ஓகே ஓகே. சார், இல்ல ஆக்சுவலா உங்களோட லைஃபே வந்து ஒரு ஷார்ட்டா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்க. ஏன்னா எப்பவுமே நான் வந்து சாரோட அந்த ரீடிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அதான் அவரோட ரீடிங் ஹேபிட் அந்த சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. சார், அந்த அப்பாவோட நேமையும் மென்டாரோட நேமையும் சொன்னீங்க, V+Vன்னு. ஸோ அதான் W, அதுதான் உங்களோட வின்னிங்கான இதுன்னு எனக்கு தோணுச்சு, தாரக மந்திரம்னு. இன்னும் முக்கியமா ஒன்னு சொல்லணும்னா, அந்த ரியல் ஜாய் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த பெரியவங்களோட கண் பார்வை அவங்களுக்கு கொடுத்தப்ப எவ்வளவு சந்தோஷம்னு சொன்னப்போ நிஜமாவே கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. அதுதான் ரியல் இதுன்னு. எனக்கு ஒரே ஒரு இது அரசன் இதுல ஹாஸ்பிட்டலோட எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னா, 2008 அம்மா இறந்தப்போ நான் அப்பதான் ஈரோடு வந்த புதுசு. ஸோ தேசட் இல்ல, நீங்க அரசன் ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லிடுங்க, வந்து எடுத்துட்டு போய்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப வருஷமா நீங்க பண்றீங்கிறதுனால எனக்கு தெரியும். அது ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க இன்னும் அந்த இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நீங்க ரொம்ப நெகிழ்ந்த சம்பவம் அப்படின்னு என்ன சார் இருக்கும் இந்த உங்களோட இவ்வளவு வருஷம் ஜேர்னில? நிறைய இது இருக்கு. மெயினா வந்து அவர் வெங்கடசாமி வந்து அந்த திறந்து வைக்கிறப்ப செருப்பை கழட்டிட்டு வந்து இது பண்ணிட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சாரு பாருங்க. ஆமா, நீங்க வாய்ஸே தழுதுச்சு அப்போ. உண்மையில அந்த நேரத்துல கூட தெரியல, அது பின்னாடி பாக்குறப்பதான் அந்த ஏன்னா அவர் முதல்ல அவ்வளவு ஈஸியான்ட்ட ஒத்துக்கல. என் ஒர்க்கெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து ஐ பேங்க் வச்சிருக்கேன், கெரட்டோபிளாஸ்டி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண உடனே வரேன்ட்டார். முடியாத சொல்ல வந்துட்டார். வந்து இதை டெடிகேட் பண்ண மாதிரி போச்சு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்னு சொல்லுவேன். அது வயசு 68 ஆச்சு, நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய இருக்கும். அதனால பட் இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட், இட்ஸ் அ பிளஸ்ஸிங். இதை வந்து இப்போ என்னோட சேலஞ்ச் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதை இந்த பிளாட்ஃபார்மை அவங்க மெயின்டைன் பண்ணுறது கொண்டு போகிறத மாபெரும் சேலஞ்சாக கடமையாக நான் நினைக்கிறேன்.
அவ்வளவுதான். கண்டிப்பா. அதான் சன்னையும் நீங்க அதுல கொண்டு வந்துட்டீங்க. அந்த அதுவும் சொன்னீங்க, இன்ஸ்டன்ட் சொன்னீங்க, அந்த My டாட் son டெஸ்ட் and பார்ட். daughter, both of them are ophthalmology. They are working. They are also சூப்பர் interested. சூப்பர். But it is உங்க divine ஹாஸ்பிட்டலுக்கும் grace. நான் நடுவுல வந்தேன் அப்படிங்கும் போதே உங்களோட அந்த இதுலயே உங்களோட இதுவும் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கிறத பார்க்கும்போதும் அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சு மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களோடதுக்கும். Thank you. ஸோ உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க சார். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். நீங்க வாசல் மெம்பருங்கிறது தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you very much. மிக்க நன்றிங்க மேடம். சக்தி, நான் பேசலாமா சார்? வாங்க 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 தல, பேசுங்க. கிளியரா இருக்கா? டிரைவிங்ல இருக்கேன். கிளியரா இருக்கு. இருக்கு இருக்கு. ஓகே. டாக்டர் சார் வணக்கம். வணக்கம் கதிர். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். அற்புதமான உரை. என்னன்னா, என்னை செதுக்கிய ஆளுமையில் நீங்க சொன்னதோட அந்தி முற்றத்தை செதுக்கிய ஒரு உரைன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் டிரைவிங்ல இருந்ததுனால நான் பிபிடியை பார்க்கல, போனை தள்ளி வச்சுட்டு ப்ளூடூத்ல மட்டும் கேட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உரை. ரொம்ப பிடிச்சது இதுல என்ன அப்படின்னா, அந்த லெப்ரசி பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில அனுப்பின உடனேயும் அந்த டிக்னிட்டி கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்களா, அதுதான் சமூகத்துல நம்ம செய்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய சேவையா இருந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல அது தெரியாது, ஒரு கடமை மாதிரி நம்ம செஞ்சு போயிருந்திருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை செய்யும் பொழுது அது ஒரு புண்ணியமா எப்ப மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அதுக்கு பின்னால சொல்றதுல வந்து நான் அதுல கனெக்ட் பண்ண நினைச்சேன். நீங்க அப்படி கருதுனீங்களான்னு தெரியல. அந்த ஒரு பர்சனுக்கு எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் தூக்கி குப்பையில போடக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கக்கூடிய ஒரு டிக்னிட்டி கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த புண்ணியம் தான் உங்களோட மகனை வந்து மீட் எடுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணேன். அப்படிதான் தோணுச்சு. அப்படிதான் நான் எமோஷனலா எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஓகே. உண்மையிலே எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க அந்த புரியுதுங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு உரையில நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நீங்க அதை பிக்சரைஸ் பண்றீங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நான் அவர் ஹாஸ்பிட்டலோட முகப்புல நிக்கிறாரு அப்படின்ற சொல்ற அந்த தருணம், கால் வந்துச்சு. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. அந்த அந்த அதை பிக்சரைஸ் பண்ண விதம் வந்து அப்படியே உணர முடிஞ்சது. ஒரு சினிமேட்டிக்கான ஒரு சீன் போல அந்த மலையில நிக்கிறப்ப அவர் எதிர்த்து மாதிரி பார்க்கிறப்போ நான் இது போல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப வெகு சிலருக்கு தான் அமையும். அது பெர்ஃபெக்டா அமைகிற தருணத்துல அவரே வந்து ரொம்ப எமோஷனலா, நீங்க ரொம்ப எமோஷனலாகி சொன்ன அந்த விஷயம் மாதிரி அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. வந்து ரிப்பன் சில இடங்கள்ல நம்ம யாருமே வந்து ஒரு இடத்துல ரிப்பன் கட் பண்ணி அதை ஓபன் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த இடத்துல செருப்பை கழட்டி விடணும் அப்படின்னு சொல்றது வந்து அதை ரொம்ப தெய்வீகமா நினைக்கிறது, அதை அர்ப்பணிப்போட செய்யறது அப்படிங்கிறப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ரிலவன்ஸ்ல நீங்க சொல்றப்ப பழங்கதைகளை பேசக்கூடாது நீங்க, ஆனா எனக்கு ஒரு பழங்கதையை நான் உங்களோட பேசியான உங்களுக்கு அது கதை, அந்த கதையில நான் இருந்தேங்கிறத தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி லயன்ஸ் கிளப்ல நான் மெம்பரா இருக்கிறப்போ அந்த கிளப்ல நீங்களும் மெம்பரா இருந்தீங்க. அந்த கிளப்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு குறை இருந்துட்டு இருந்தது என்னன்னா, ஐ டொனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கு. வருஷத்துக்கே ஒரு 2-3 ஜோடி தான் எடுத்துப்பாங்க. அது அப்படியே செயல்படாம இருந்தது. அப்ப நான் ஐ டொனேஷன் கமிட்டி சேர்மனா பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு 2 வருஷம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த லயன்ஸ் கிளப் டிஸ்ட்ரிக்ட்ல பரமத்தி வேலூர்ல இருக்கிற கிளப் தான் லீடிங் எடுப்பாங்க. இன்னும் வேற ஒரு கிளப் பண்ணுவாங்க. பட் நாட் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே ஐ டொனேஷன் பெருசா பண்ணல. 2 ஜோடி 3 ஜோடி தான் ஒரு வருஷத்துக்கே எடுப்பாங்க. ஆனா ஐஓஎல் பண்ணக்கூடியது இதெல்லாம் நிறைய அது நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு உலக சாதனையில கூட பண்ணாங்க இந்த காலகட்டத்தில். அப்ப அந்த வருஷம் நான் என்ன எடுத்தேன்னா, அந்த கிளப்ல எடுத்து ஐ டொனேஷனை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஐஓஎல் பண்ற மாதிரியோ விளம்பரம் பண்ணி பண்ற மாதிரியோ அது ஈஸியா இல்ல. ஒவ்வொரு ஐபேர் எடுக்கிறதுக்கும் களத்துல இறங்கி போகணும் அப்படின்றது ஆரம்பத்துல. முதல்ல என்ன, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கு. யாரு கொடுத்தாங்க அப்ப ஞாபகம் இல்லை. கூப்பிட்டு சொன்னா வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சு. நான் நிறைய ஒர்க் பண்ணி என்னன்னா, அந்த காலகட்டத்துல யாராவது எங்காவது ஒரு இலவு செய்தி காதுக்கு கிடைச்சது அப்படின்னா முதல் கேட்கற கேள்வி இறந்த எத்தனை மணி நேரம் ஆச்சு, கண்ணெடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நான் வந்து ரொம்ப அப்சஸா இருந்தேன். அந்த டைம்ல ஒரு இடத்துல என்ன பண்ணாருன்னா, தனபால் வந்து பேசி சரி அரசன் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அது இந்த டைம் சீசன். நான் எப்பவுமே சொல்லுவேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்து கண் அறுவடை பண்றதுக்கான சீசன். அவ்வளவு டெத்து நடக்கும். டெத்து நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு எல்லாம் கால் வரும். 2 மணி 3 மணி ஓக்கெல்லாம் கால் வந்த உடனே ஒரு காரை தூக்கிட்டு வந்து நாங்க அரசன்ல வந்து 2 கூட்டிக்கிட்டு எங்கெங்கயோ போயிருக்கோம். எங்க கொடுமுடி பக்கம் போயிருக்கோம், குமாரபாளையம் போயிருக்கோம், சங்ககிரி பக்கம் போயிருக்கோம், எங்கெங்கயோ போயிருக்கிறோம்.
அப்போ ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. அந்த 2 வருஷம் கூடி நான் அந்த ப்ராஜெக்ட் சேர்மேனா இருக்கிறப்போ மொத்தம் 96 பேர் எடுத்தோம் அந்த 2 வருஷம். அதுதான் ஈரோடுல இப்ப லயன்ஸ் கிளப்ல வந்து எடுத்ததுல ஒரு பெரிய எண்ணிக்கையா வந்தது. அதற்கு பிறகு நிறைய கிளப்ஸ் இங்க எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு ஒரு கவர்னர் வந்தோடனே ஐடோனேஷன் எடுக்கிறவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறவங்களாம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல விதமா அது போச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு ப்ராஜெக்டை நான் செய்யணும்னு நினைச்சப்போ அதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய அளவீடுகளை அடையணும்னு நினைக்கிறப்ப வந்து அரசன் ஹோல்ஹார்ட்டட்லி சப்போர்ட்டா இருந்தது. எனக்கு இன்னும் ராத்திரி குளிர்ல வந்து நாங்களே விட விட நின்றுட்டு இருப்போம். 2 பொண்ணுங்க எங்கேயோ தூங்கி எந்திரிச்சு பாவமா யாரோ எங்க 2 பேர்த்து நம்பி வருவாங்க. அவங்க ஒரு கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. போய் அந்த இளவு வீடு வந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சிறுகதை எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. சில வீட்டுல பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும். அது முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி கண்ணெடுத்து வர வேண்டியதா இருக்கும். பெரிய அனுபவமா இருந்தது. பட் அந்த அனுபவம் வந்து எனக்கு அரசன் வாயிலா அந்த 96ல கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து நாங்க இங்க எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு. அப்பெல்லாம் நாங்க வருஷத்துக்கு மாசமே ஒரு 100-120 பேர் எடுப்போம். ஓகே. அந்த வகையில அது வந்து ஒரு பழங்கதையா இருந்தாலும் ரொம்ப கனெக்டடான கதை. மீண்டும் ஒரு புள்ளியில வந்து நம்ம இணைஞ்சிருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க கதிர். நான் கேள்வி கேக்குறேங்க. கேளுங்க. நான் கேக்குறேன். கேளுங்க மகேஷ். ஓகே சார், ரொம்ப கேஷுவலா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. சிம்பிளா சொன்னா நீங்க வந்து அது ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையாவும் இருந்தது. நாம இதை எடுத்து கடத்தி போகணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனும் வந்தது. உண்மையாலுமே அது ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. இந்த ஆத்மார்த்தமான விஷயங்கள் வந்து நீங்க சொன்ன அந்த 2 ரோல் மாடல் கிட்ட இருந்து உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. நீங்க அப்சர்வ் பண்ணி அதை உங்ககிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க சொன்ன அந்த 2 ரோல் மாடல் கிட்டையும் வெங்கடசாமி டாக்டர் பத்தி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க அதை சொல்லும் பொழுதுதான் ஓகே, அப்ப இந்த மாதிரி எவ்வளவு இன்ஸ்பிரேஷன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து அவர்தான் ரோல் மாடலா சொல்லுவாங்க. அப்ப அந்த ரோல் மாடல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சது. சரி, எனக்கு 2 கேள்விகள். ஒண்ணு வந்து இப்போ நீங்க கானா ஆகட்டும், இல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நீங்க போறதா சொன்னீங்க. இப்ப நாம ஓரளவுக்கு டெக்னாலஜிக்கலி டெவலப் ஆயிருக்கோம். இப்போ அங்க என்ன மேஜர் இஷ்யூஸா இருக்கு? இதே கேட்ராக்ஸ் தானா, இல்ல வேற என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து அங்க இருக்கு? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கேள்வி, இப்போ நாம அடுத்த தலைமுறைக்கு இந்த ஹாஸ்பிட்டலை வந்து கொடுத்துட்டோம். 2 பிள்ளைகளும் வந்து அங்க எடுத்தாங்க. அப்போ இந்த ஜெனரேஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? என்ன வகையான சேலஞ்ச் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க நடத்துறதுக்கும் அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து எப்படி நடத்துவாங்கிறதுக்கும் என்ன சேலஞ்ச் நீங்க பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மற்ற கண்ட்ரீஸில் நான் போய் பார்க்குறதே என்னென்னா, இப்போ லாஸ்ட் மே ஐ வாஸ் இன் கானா. இன்னுமே நம்ம இந்தியா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே நிலவில் இருக்குது. நாங்கள் போய் தான் தேட்டர் ரெடி பண்ணுறோம், நாங்கள் தான் போய் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு போகிறோம். ஸோ மச் நீட். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு சிம்பிள் சர்ஜரி பண்ணி ஒரு பர்சனுக்கு டிக்னிட்டி கொடுக்கணும்னா இந்த மாதிரி இந்தியன் டாக்டர்ஸ் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற கானா மாதிரி ஊர் நிறைய இருக்குது. அங்கே மேன் பவர் கம்மி, ஆனால் அவங்களோட பீப்புளோட கல்ச்சரும் கம்மி. அண்ட் இன் தட் வி ஹவ் கம் ரியலி வெரி ஃபார்வர்ட். That's thanks to our government, our people, education system and the drive. நம்மளை எங்கேயோ கொண்டு போய் இன்னைக்கு வந்து cutting edge. We are no way inferior to any other developed countries. But அதே நேரம் we should be grounded. There are still needs are there. அந்த நீட்ஸை மீட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? நாட் லுக்கிங் டவுன் அப்பான். அவங்க யாரோ ஒரு சேரிட்டியை முன்னே நம்மளும் இருந்தோம். யாரோ ஒரு வெள்ளைக்காரன் வந்து கொடுப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்போம், அதை வச்சு நம்ம இது பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ராக்கெட்லாம் போய் வி ஆர் நவ் ஏபிள் டு ஸ்ப்ரெட் தட். பட் இதை வந்து ஒரு ரோட்டரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் மைண்டட் பீப்புளில் பண்ணலாம். எங்களை மாதிரி ஹாஸ்பிட்டல் டெக்னிக்கல் நோவாக கொடுத்து அதை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். இட்ஸ் ஒன்லி அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. லாட் ஆஃப் பீப்புள் மைசூரில் இருந்தால் ஒரு டீம் வந்து ரெகுலராக போய் பீடியாட்ரிக் கேசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்ஸ் இதெல்லாம் ரியலாக கமிட்டடாக பண்ணுறாங்க. இப்போ அடுத்து டாக்டர் சகாதேவன் அவங்க ரோட்டரி கிளப் மூலமாக நைஜீரியாவுக்கு லாஸ்ட் இயர் போனார். இந்த வருஷம் அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. பட் இதெல்லாம் பீஸ்ஃபீலாக பண்ணுது. என்னோட இது வந்து நம்மளோட இது வந்து அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்கள ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணணும். இன்சிடென்டலி இப்போ நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன் லாஸ்ட் இந்த கானா.
அங்கே அந்த ஐ ஹாஸ்பிட்டல் நேமே வந்து நரசிம்மராவ் ஐ கிளினிக். நம்ம நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ அந்த ஊருக்கு போயிருக்கார், அந்த ஹை கமிஷன் பண்ணி அந்த ஐ கிளினிக். பட் இட் வாஸ் இன் அ வெரி பேட் ஷேப். அதோட அந்த ஹை கமிஷன் பிடிச்சி வி செட் வி வில் டேக் ஓவர், வி வில் ஜாயின் வித் யூ, வில் கம் அண்ட் பீரியாடிக்லி டூ திங்ஸ் நம்ம செய்யலாம்னு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் ப்ராஜெக்ட். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ், நாங்கள் அந்த ஹை கமிஷனரும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் we'll have to take it forward. அதே நேரம் நம்ம ஊரில் இருக்கிற நீடையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்னமோ எல்லாம் அச்சீவ் பண்ணுறோம்னா, அதனால் இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டாந்து இங்கே இருக்கிற நீடையும் பேலன்ஸ் பண்ண there are people who really need our help. டயபெட்டிக்னால நிறைய பேர் பிளைண்ட் ஆகிறாங்க, கிளாக்கோமோனால் நிறைய பிளைண்ட் ஆகிறாங்க, கேட்ராக்டில் காசு வருதுங்கிறதுக்கு நாங்கள் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த நீடு இந்த கெர்டோபிளாஸ்டி, இந்த ஐ பேங்க், இந்த மாதிரி லைன்ஸில் சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. எங்களுக்கு மாத்திரம் இன்னைக்கு ஆசாண்டட் இவ்வளவு ஐ எடுத்தாலுமே there are 66 people waiting for the keratoplasty நம்ம ஹாஸ்பிட்டலில். இப்போ எங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இவ்வளவு நீடு இருந்தால் யூ கேன் இமேஜின் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் things we have to balance. We have to keep balance, train people. அதனால தான் we were interested in training students both nationally and internationally. அதையும் ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு எத்திக்கலாக, ஒரு ப்ராப்பராக பண்ணணும். அதே நேரம் ஃபினான்ஷியலாக வயபிளாக இருக்கணும். வெங்கடசாமிகிட்ட வந்து ஒரே கற்றுக்கிட்ட படம், அவர் எங்கேயுமே டொனேஷனுக்கு நின்னதில்லை. ஏன்னா he has suffered in early days. டொனேஷன் கேட்டு போய் நிறைய பேர் ரொம்ப நல்லா பழகணும் ஓடி போயிட்டாங்க. அன்னைக்கு அவர் முடிவு எடுத்தது எந்த காலத்துலையும் யாருக்கிட்டையும் ஆஸ்பத்திரி ரன் பண்ணுறதுக்கு காசு வாங்கக்கூடாது. சொந்த ஜெனரேஷன், வி ஹேட் டு ஜெனரேட் அவர் ஃபண்ட், செல்ஃப் சஸ்டைனிங், செல்ஃப் ரிலையன்ட். அந்த பாலிசியில் நாங்களும் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேலன்சிங் ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் வந்து கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. பட் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஆன்சர். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் என்ன மாதிரியே நினைக்கணும்னு நான் ரூல்ஸ் போட்டு நடத்த முடியாது. அதே நேரம் அவங்க டெவலப் ஆகி இந்த வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அண்ட் தட் வேல்யூ ஷுட் கம் ஃப்ரம் விதின். நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, இட்ஸ் லைக் எ ரிலே ரேஸ். இஃப் யூ ரன் ரிலே, நீங்கள் பேட்டனை கொடுக்குறப்ப அப்படியே நின்றுட்டு கொடுக்க முடியாது. அவங்களும் அந்த ஸ்பீடுக்கு வரணும், நம்மளும் அந்த ஸ்பீடில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணுறத பார்க்கணும். இந்த சேஞ்ச் ஆஃப் பேட்டன் தான் குரூஷியல் பார்ட். அப்போ நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும், அவங்கள மேலே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், எல்லாம் நீங்களும் பார்க்கத்தான் வரீங்க, பார்ப்போம். பட் தே ஆர் கம்மிங் அப். ஒன்லி திங், எனக்கு அந்த பொறுமை வேணும், அவ்வளோதான். அந்த பொறுமை, நான் அவங்கள பார்த்து நான் ஹை பெடஸ்டில் இருந்து நான் அன்னைக்கு பண்ணேன் பார்த்தியா, நீ இன்னைக்கு செய்தியாங்கிறது சொல்லாமல் இன்னும் பேச்சை அடக்கி இருக்கிறதுல தான் வெங்கடசாமி எங்கள் அப்பாவும் என்ன செஞ்சாரோ நான் அடுத்த கொஞ்சமாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணோம். தட்ஸ் வாட். பட் ஐ எம் ஹோப்ஃபுல், எட்டர்னலி ஆப்டிமிஸ்டிக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றிங்க சார், மிக்க நன்றிங்க சார். அருமையான பதில், அற்புதமான கேள்வி. அடுத்தது ஆரூர் அண்ணா கையை தூக்கியிருக்காங்க. அண்ணா பேசுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். இந்த ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்த நான் பார்ப்போம். எல்லாருமே ஒரு மாதிரி டிப்பிக்கலான ப்ரொஃபஷனல்ஸாக தான் அவங்கள பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டாக்டருங்கிற ப்ரொஃபஷனல் இருந்து நம்ம புனத்தில் குஞ்சு அப்துல்லாவும் சார்வாகங்கிற ஹரி சீனிவாசன் 2 பேர் தான் வந்து லிட்ரரிக்குள்ளார வந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு ஆளாக நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். வாழ்த்துக்கள் முதல்ல அதுக்கு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு நல்ல இலக்கிய படைப்பு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட அந்த சிறுகதைகள் வாசிச்சுட்டு நீங்கள் பேசும்போது ரொம்ப டீட்டெயிலா, நான் உங்களோட வாசிப்பு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா பேசுனீங்க. அது வந்து ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்படி ஒரு மனுஷனை நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன்னு கூட வருத்தப்பட்டிருக்கு பேசியிருக்கேன் நண்பர்களோட. நம்ம தெரிஞ்சதே இல்லை இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. இந்த சிறுகதைகள் வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஆய்வு நோக்கில் பேசுற ஆட்கள், சும்மா கதையை சொல்ற, சினிமா தேட்டர்ல படம் பார்த்துட்டு சினிமா கதை சொல்ற பழக்கம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். நாடகங்கள் பார்த்துட்டு அதை வீட்டில் வந்து சொல்றது. ஆனா ஒரு சிறுகதையை வாசிச்சு அதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியது, இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது நீங்க வாசிப்பாளர்னு சொன்னீங்க, ஆனா அந்த கல்லூரி காலங்கள்ல இருந்தே இந்த சிறுகதைகள், நாவல்கள் நீங்க வாசிச்சு இருக்கீங்களா, இல்ல பின்னாடிதான் அது வந்துச்சு? இல்லை, சிறுகதைகள் இதெல்லாம் வாசிப்பு வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே படித்தேன். என் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வந்து பேராசிரியர்கள்.
என்னோட சித்தி வந்து டாக்டர் லீலாவதின்னு குயின்ஸ் மேரி காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸர். பட் ஷி ஹஸ் காட் அ பிஹெச்டி இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர். அப்புறம் என்னோட அங்கிள் தாய் மாமன் மிஸ்டர் டாக்டர் நெடுமாறன் சொல்லி அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபஸர். அவரும் இஸ் அ வெரி குட் ஸ்பீக்கர் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ரெண்டுமே. நான் தமிழ் என்னுடைய மனைவி, ஆங்கிலம் என்னோட காதலின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே அவர் ஒரு புலமை. ஸோ இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு ஆர்வம். பட் ப்ரொஃபஷனலாக வந்ததுனால செய்யலை. ஆனால் ஃபஸ்ட் இயர் மெடிசனில் எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் எங்களுக்கு கொடுத்துட்டு ப்ரைஸி ரைட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை படித்து இதனுக்குள்ளே எழுதணும்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த விதம், எதையும் கிராஸ் பண்ணி எதுன்னு. ஆனால் இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே மகேஸ்வரிக்கு தான். என்னை பேச வைக்கிறதுக்குள்ளே நான் இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு பெரிய கூச்சம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் நீங்களாம் கேட்பீங்கன்னு வேறு ஸ்பாட்டிஃபைல வேறு போட்டு உலகெங்கிலும் தமிழர்கள் கேட்பக்க போகிறாங்கன்னா பயமாக தான் இருந்துச்சு. பட் இது இன்னும் நிறைய இது பேபி ஸ்டெப்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ பேசுனது இல்லை. பட் எப்போவுமே ஒரு கருத்து, அதில் ஒரு நம்மளோட தாக்கம் என்ன, நீங்கள் அது முதல்ல இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க, அதுபடி போகிறோமான்னு. பட் திஸ் இஸ் ஒன்லி அ பிகினிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்ரிஷியேஷன். பட் இன்னும் பத்தாது, நிறைய நீங்கள்லாம் இந்த ஆங்கிலம் கலவாமல் பேசுகிறீங்க. இந்த கதிர் பேசுகிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவர் பேசுகிறாரு அப்படின்னு. நம்மளால் அது முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணல, செயற்கைத்தன்மையாக போயிடக்கூடாது. அதே நான் நேச்சுரலாக வரணும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் வேணும்னு நினைக்கிறேன். பட் இனியும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் உங்களோட டெப்த்து நான் உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். நீங்கள் ஒவ்வொருத்தையும் எழுதுறதை பார்த்து, நீங்கள் இது பண்ணுறதை பார்த்தோன்னே உண்மையிலே ஐம் ரியலி தேங்க். இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் மை கெரியர் உங்களோட எல்லாம் இன்வால்வ் ஆகி. ஏன்னா இதுதான் அவங்க டேக் ஓவர் பண்ணுறப்ப நமக்கு அடுத்த பிடிப்பு இருக்கணும், இல்லாட்டி அதுக்குள்ளேயே போயிட்டுருப்போம். வாசலும் எனக்கு ஒளிரும் ஈரோடு, இது ரெண்டுமே என்னை வந்து இன்வால்வ் பண்ணி என்னை ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆப்தமாலஜி எனக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டுக்கு ஒரு வடிகாலாக இது ரெண்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேங்க்ஸ் அலாட். இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். மிக்க அருமையாக சொன்னீங்க. அடுத்தது முத்தரசு மாம்சா அவங்க பேசுறேன் இருக்காங்க. கேளுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். மற்றவங்களோட உங்களோட ரொம்ப உரிமையா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது உண்மையாக பெருமையாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லைன்ஸ் கிளப்ல வந்து நான் இனிஷியலாக இப்போ இல்லை, ஒரு ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு. அப்போ ஆரம்பத்தில் வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் வைப்பாங்க எப்பவுமே. இது எப்பவுமே நடக்கிறது. நான் அதில் ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணம் என்னன்னா, இந்த மாதிரி ஐ கேம்ப் வச்சு அவங்கள பஸ் ஏற்றி இப்போ கோயம்புத்தூர் அனுப்பிச்சுடுவோம். திருப்பி அங்கே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து பிறகு அவங்க கையை பிடிச்சிட்டு நம்மளை தேங்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது அது ரொம்ப ரொம்ப நெகிழ்வா இருக்கும். நீங்க சொல்லும்போது எனக்கு தோணுச்சுது, இந்த லெப்ரசி பேஷண்ட் டீல் பண்ணதை வச்சு சொன்னீங்கல்ல. அப்போ ஆனால் ரியலி நீங்களாம் கிஃப்டட் டாக்டர். மற்ற ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்படிங்கிறத மீறி இந்த கண்ணுக்குன்னு சொல்லியிருக்கிற டாக்டர் வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான். பாராட்டுக்கள். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஈரோடு வாசல் மெம்பர்ஸ் தெரியாது, நம்ம பவுன்சிங் போர்டு இருக்கிற சில பேர் தெரியும். நாங்கெல்லாம் வந்தப்போ நீங்க அந்த கீழடி வந்து பார்த்துட்டு அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க. ஈரோடு வாசல்ல இருக்கிற சில பேர்த்துக்கு ஞாபகப்படுத்துறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டூர் வந்து காலையில கிளம்பி நம்ம அங்க போறோம், கீழடி பார்க்குறோம், மத்தியானம் லஞ்ச் அவங்க வீட்டுல அவசியம். நான்வெஜ் தேங்க்ஸ் அலாட். அவசியம் நோட் எல்லாரும் பண்ணிக்கங்க, தலையெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நல்லா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல், தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். பெருமையா இருக்கு டாக்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ். வாசல்ல சேர்றதுக்கு முத்தரசு தான் காரணம். தேங்க்ஸ் அலாட். சார் மிக வணக்கம். நன்றிங்க. வணக்கம். அக்கா பேசுங்க. இல்ல நீங்க கல்லூரியில படிக்கும் காலத்துல விளையாட்டு துறையில இருந்ததா சொல்லியிருக்கீங்க, ஹாக்கில. அத ஆமா. மறுபடியும் நினைவுபடுத்தி பாக்குறப்ப அல்லது விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க சார்? இல்ல, விளையாட்டுல ஜென்ரலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்களோட அலுமினி அசோசியேஷன்ல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி அதே ஹாக்கி டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட்டே நடத்தினோம். அந்த டோர்னமெண்ட்ல என்னோட விளையாடின அன்னைக்கு சிட்டா பிறந்தவங்கலாம் நடக்கிறதுக்கே சிரமப்பட்டப்ப என்னால் கொஞ்சம் தூரம் ஓட முடிஞ்சது எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருந்தால் போதும். பட் அதையும் நாங்கள் செஞ்சோம். அதை விட எனக்கு இப்போலாம் அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா டென்னிஸ் வந்து மோர் ஓவர் இந்த கேமை விட அவங்களோட மென்டல் ஸ்டாமினா, பியான் போர்க் மெக்கன்ரோல இருந்து நீங்கள் அப்புறம் கார்னர்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த 4 பேர் ஃபெடரர், ஜோக்கோவிச், நடால்,
அந்த ஒரு ஃபியர்ஸ் காம்படிஷன், அட் சேம் டைம் அந்த ஸ்டாமினா, எவ்வளோதான் பண வசதி எல்லாம் வந்தாலும் அந்த கேமை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். டு த லாஸ்ட் மினிட் ஃபைட் பண்ணுற அந்த ஸ்பிரிட், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நான் வாட்ச் பண்ணுவேன் அது. ஸோ எனக்கு வந்து உண்மையிலேயே வெறும் 2 பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வச்சுருந்த இது அந்த ஸ்போர்ட்ஸுக்காக. ஒன்று வந்து வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்க்கணும்னு. இந்த 22ல் கத்தாரில் நடந்தப்ப டிக்கெட் பிடிச்சி வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். 2 மேட்ச் பார்த்தோம். ரொனால்டோவையும் பார்த்தோம், நெய்மரையும் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் அ ரியலி எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு ஏன் ஒலிம்பிக்ஸ் போகக்கூடாதுன்னு நினச்சி 1.5 வருஷமாக பிளான் பண்ணி டிக்கெட்டை ரெடி பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 டேஸ் ஒரு 10 கேமை பாரிஸில் 10 நாள் இருந்து பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா இட் ரியலி டேக்ஸ் அன் எஃபர்ட். நாட் ஜஸ்ட் காசை கொடுத்தோம் டிக்கெட் வாங்கின போனோம்ல, அந்த கேமில் அதாவது டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அந்த வே தே கண்டக்டட், அந்த சிட்டி இருந்த விதம், இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபினாமினலி குட். அதை டு த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ப்ரெசிஷன் and the technology that they used, and without இது நாட் ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் alone, the organization efficiency, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். ஐ ரியலி என்ஜாய்ட். ஒரே ஒரு இது விம்பிள்டன் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. விம்பிள்டன் டோர்னமெண்ட் இதுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் விம்பிள்டன் பார்க்குறது அது நிறைய பியூரோக்ரஸி அண்ட் இது இருக்கிறதுனால அது அவ்வளோ ஈஸி இல்லாதனால ரொம்ப இது பண்ணிக்கல. பட் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட். அண்ட் என் வீட்டில் வந்து பிள்ளைங்க ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஆன் பண்ணிட்டேன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. நான் மட்டும்தான் பார்ப்பேன். இன்னும் அது என்னமோ அப்படித்தான் இருக்குது. பட் இன்னும் கேட்குறீங்க, என் ஃபாதர் அந்த காலத்தில் அவர் ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்பார். அவருக்கு விளையாண்டதா சரித்திரமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் ரேடியோவில் கமெண்ட்ரி விடாமல் கேட்பார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவர் கருத்து நான் ஒருத்தன் தான் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட். பட் ஐ ரியலி என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ரொம்ப நாள் கேட்டீங்க. இட் வாஸ் ரியலி குட். எஸ், ஸ்போர்ட்ஸ் இஸ் ஒன் திங் விச் ஹஸ் ரியலி ஷேப் மீ. அந்த டீம் ஒர்க், லீடர்ஷிப் குவாலிட்டி, விழுந்தாலும் வின் பண்ணியே ஆகணுங்கிற உணர்வு, அது வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வேற எதுலையும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. தேங்க்யூ. உண்மையான கேள்விங்கக்கா. மகிழ்ச்சி. அதுக்கு அருமை. ரொம்ப நன்றிங்க. இல்ல சார் அதாவது சொல்றப்பவே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பார்க்க முடிஞ்சது. சிறப்பு. கரெக்டுங்க. நிறைய குழந்தைத்தனமும் வெளிப்பட்டுச்சு. கவனிச்சீங்களா? enjoyed it. I really enjoyed it. Yes. Thanks. அடுத்தது யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. நான் தான் கேள்வி கேட்கணும். நான் கேட்ட கேள்வி யாருமே இன்னும் பதில் சொல்லலை. கேட்டுருங்க சார். ஹீரோவர்ஷிப், மென்டர்ஷிப், ரோல் மாடல், உங்களோட வியூ என்ன? ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போற விஷயம். யாராவது இதுக்கு பதில் சொல்றதா இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்றேன். டைம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேசுங்க பேசுங்க கஜா. வாசல்ல தனியா பேசிடுவோம் பேசாம. சார், ஹீரோஷிப்ங்கிறது வந்து கட்டமைக்கப்படுற ஒண்ணு. புறக்காரணிகள்லாம் சேர்ந்து கட்டமைச்சு ஒரு கட்டத்துல இவர் ஹீரோக்கான கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு அந்த வரையறைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கக்கூடியது ஹீரோஷிப்ல வரும். மென்டார் அப்படிங்கிறது அவங்க தன்னைத்தானே மென்டாரா உருவாக்கிக்குவாங்க. அதாவது ஒரு மென்டியை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மென்டாரிங் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு துணி அவங்களுக்கு வந்துடும். அதற்காகவே அவங்க சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க. ரோல் மாடலுங்கிறது சிம்பிளி வாழ்ந்து கட்டுறது. அவங்க மென்டாராகவும் இருக்க மாட்டாங்க, ஹீரோவர்ஷிப்புக்கும் போக மாட்டாங்க, மென்டாருக்கான எந்த இதையும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைய ஒரு மாடலா கட்டமைப்பாங்க. அது அவங்கள அறியாம அது அவங்களோட இயல்பிலேயே வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது உருவாக்கப்படுறதுல தானாக இயல்பாக உருவாகி வரக்கூடியவங்க நான் பார்க்கிறேன். உண்மை, அது உண்மை. அருமைங்க. ஸோ இந்த தெளிவு இருந்ததுனாவே நம்ம அதுல எந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் பிடிபட்டுரும் நான் நினைக்கிறேங்க. சார், என்னை பொறுத்த வரைக்கும் மென்டாருங்கிறவங்க வந்து கைப்பிடிச்சு நம்மள வந்து இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, நம்ம ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போய் அவங்க கிட்ட சாதக பாதங்கள் எல்லாம் பேசி நம்ம வந்து கைப்பிடிச்சு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் மென்டார். ரோல் மாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை செய்யறாங்க, நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியவே தெரியாது.
நாம அவங்கள அப்சர்வ் பண்ணி அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து டு தி ஹார்ட் எடுத்துட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு விஷயம் அது நமக்கு தாக்கிடும், அந்த தாக்கத்தை வந்து உள்ள வச்சிருப்போம். அதை அவங்க பார்த்து அப்படியே கத்துக்கிட்டு அந்த வழியில நம்மள அப்படியே கொண்டு போறதுதான் வந்து ரோல் மாடல். இங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க மென்டார்ஷிப்ல. ரோல் மாடல்ல அந்த தாக்கத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நாமளா அவங்கள பார்த்து அவங்க பயணிக்கிறப்ப அவங்க கூடவே அவங்க பின்னாடியே அவங்க போகிறப்ப அவங்க கூடவே போய் கத்துக்கிற ஒரு விஷயம். அங்க கைப்பிடித்தல் இருக்காது. ஆனா கத்துக்கிற ஆர்வம் நமக்கு அந்த இம்பாக்ட் உள்ள விழுந்ததுனால அந்த கத்துக்கிற ஆர்வத்துல நாமளே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவோம். சோ நம்ம இங்க வந்து அங்க 2 கையும் வேணும். இங்க நம்ம கை அவங்க பின்னால போயிட்டே இருந்துச்சுனாலே அந்த இது கிடைச்சிடும் சார். இதுதான் என்னோட புரிதல். ஹீரோஷிப் வந்து பேசவே வேண்டியது இல்ல. அவங்க நாம பண்றோம் பாக்குறோங்கிறதே தெரியாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருக்கணும், அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்கு எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஆர் ஃபார் ஷார்ட் டைம் பீரியட் அது அதை பார்க்கலாம், பண்ணலாம். சார் இதுல இன்னும் எனக்கு ஒரு சிறிய கோணம் உண்டு. இதுல லீடர்ஷிப், அதாவது ஒரு ஹீரோஷிப் அப்படிங்கறது வந்து முதல்ல நம்ம ஒரு மனுஷனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு காரணத்தினால அட்ராக்ட் ஆகிறோம். அவருடைய பாடி லாங்குவேஜ் அல்லது நம்ம அதுக்கு முன்னாடி சந்திச்சே இருக்க மாட்டோம். அவரோட பிசிக் அல்லது அவரோட டோன் அல்ல அவர் பேசுற விஷயங்கள், இது ஒரு எண்ட்ல இருக்கு. இன்னொரு எண்ட்ல வந்து அவங்கள மென்டாரா நம்ம எடுத்துக்கிறோம். மென்டாருங்கிறது வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மென்டார்ஸ் யாரும் அப்படி இருந்தது இல்லை. மென்டாருங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க போய் அவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து நீங்க கேட்க கேட்க அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீ கேட்கலன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சும்மா இருக்கிறவங்க போய் கூப்பிட்டு வச்சு அவன் பேக்கெட்ல போடுற மாதிரி எந்த செய்தியும் நம்ம போட முடியாது. அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க கேட்கதான். இப்போ இதுல ரோல் மாடலுங்கும் போது இந்த 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ரோல் மாடலா மாறுறாங்க. முதல்ல உங்களுக்கு நான் ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன்னு முதல்ல எனக்குள்ள ஹீரோயிசம் வரும். அடுத்து அவர் பத்தின ஒரு ஹீரோயிசம் வரும். அடுத்தது அவர் ஒரு மென்டாரா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, நான் போய் 4 கேள்வி கேட்பேன், எனக்கு தெரியாத கேட்டு இந்த 2ம் தெரிஞ்சப்பறம் நான் அவரா உருவாக்கிக்குவேன், என்னை உருவகப்படுத்திக்கிறேன். நான் ஐ மேட் மைசெல்ஃப் ஆஸ் த ரோல் மாடல். அவரு மாதிரியே நான் மாறுவேன். இது 2 உதாரணம் இதற்கு நான் சொல்ல முடியும். ஒண்ணு வந்து என்னுடைய அலுவலகத்துல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சடனா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு ரிசைன் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அவங்க பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, வெரி நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு அப்படியே கன்வெர்ட் ஆயிட்டா. எனக்கே ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணை நான் கவனிச்சதே இல்லை. அப்படி ஒரு நாள் எங்கிட்ட வேலை செய்யறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் பொண்ணுங்க இருக்காங்க, இல்ல அந்த பொண்ணு இருந்தா. ஆனால் அந்த பொண்ணு இவளை பார்த்து பழகிட்டு இந்த பொண்ணு ரிசைன் பண்ணி அடுத்த நாள், ஏமா இந்த வேலையில நீ கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி அவ அப்படி சேஞ்ச் ஆகி அவர் மாதிரி மாறிட்டா. அந்த ஏன்னா அவங்க உள்ளுக்கு வந்து அந்த ஹீரோயிசமும் அவங்க பண்ணிட்டு இருந்த கேள்வி கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதும் சேர்ந்து இவங்க அவங்களாவே மாறிடுறாங்க. அப்படிதான் நீங்க மாறி இருக்கிறதா எனக்கு தோணுது. நீங்க உங்க அப்பா மாதிரியும் டாக்டர் வெங்கடசாமி மாதிரியும் மாறிட்டீங்க. அப்படியே நீங்களே மாறிட்டீங்க. இதுக்கு 2மே காரணம் தான். இது ஏதோ ஒரு காரணம்னா சொல்லிட முடியாது. இந்த முதல்ல அந்த அட்ராக்ஷன் வரும். அடுத்தது வந்து மென்டார்ஷிப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஒருத்தர் இருந்து ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால, இவர் கேட்டா சலிப்பா இருப்பாரு, சொல்ல மாட்டாரு அப்படின்னு இருந்தா நீங்க எப்போ அவரை எப்படி நம்ம ரோல் மாடலா மாற்ற முடியும்? ஸோ ரோல் மாடலுக்கு இந்த 2 விஷயமும் தேவை. அது இன்னும் கூட இந்த சினிமா எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். இந்த விஷயத்துல இந்த ஒரு கமலஹாசனோட அப்பா இறந்து போயிடுவாரு. அடுத்து இவர் வந்து அவரோட அப்பாவோட சட்டை சங்கிலி எல்லாம் எடுத்து போட்டுட்டு திருப்பி ஒரு அப்பா மாதிரி ஆயிடுவாரு. தேவர் மகன் சினிமா நினைக்கிறேன். அப்பா தேவர் மகன். அப்ப அந்த மாதிரி நீங்க அப்பாவாகவும் நீங்களே உங்க டாக்டர் வெங்கடசாமியாவும் மாறி இருக்கீங்க. இதுக்கு 2மே காரணம் தான். 2 இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தினால இது நடக்காதுன்னு தான் தோணுது. தேங்க்யூ. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இது கரெக்ட். அவராவே நீங்க மாறுறீங்கிறதா இந்த ரோல் மாடலுடைய சிறப்பு. வெரி இல்ல, எனக்கு ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் வேற யாராவது சொல்றாங்க, அதையும் வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். வேற எனிபடி எல்ஸ்? நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம சைட்லேருந்து ஒரு உந்துதல் வேணும், இல்லை நமக்கு ஒரு தேவை வேணும். இது பார்க்குறப்ப எங்கே கிடைக்கும்னு நம்ம ஒரு ஆர்வமாக தேட ஆரம்பிப்போம். ஸோ த ஹோல் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விதின் மீ. ரோல் மாடல் அதுக்கப்புறம் தான். இப்போ அப்துல் கலாம் மாதிரி நான் உடனே ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் நான் ஆக முடியாது, மாற முடியாது. நமக்கு தேவை வருது. பாரதியார் பாடல், ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்குது, சொல்லடி சிவசக்தின்னு வரும். சுடர்மிகு அறிவினை கொடுத்து விட்டாய், கரெக்டாக, வல்லமை தாராயோ
அந்த வல்லமை தாராயும்னு யாரை கேட்குற? சாமிகிட்ட போய் கும்பிடுவோம், நேர்த்திக்கடன் வச்சுக்கிறோம், அதை பண்ணுவோம், கொடுத்து சாமி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் போவோம். ஆனால் ரியல் லைஃப் இஷ்யூக்கு சாமி உடனே கொடுக்காது. எனக்கு ஆன்சர் வேணும். இதெல்லாம் ஐ ஆம் கோயிங் த்ரூ த கிரைசிஸ், ஐ நீட் சம் கைடன்ஸ். ஸோ என் சுற்றி இதை பார்க்குற அறிவு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார். அதை அப்சர்வ் பண்ணி ஐ ஷுட் ஹேவ் த ஹியூமிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ த ஹோல் இனிஷியேட்டிவ் ஷுட் கம் ஃப்ரம் விதின் மீ. ரோல் மாடல் அவங்களா பார்த்துட்டு போகிறாங்க, பட் அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுற எஃபர்ட் எனக்கு இருக்கா? நான் செய்கிறேன்னா, ஃபெயிலியர் ஆகணும், இதுவாக அப்படி அவருக்கு செஞ்சால் எனக்கு வரலைங்கிறது அந்த பிட்டர்னஸ்லாம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் மாறுறப்ப அதை நான் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறப்ப தேர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட்ஸ் ஹேப்பனிங். ஐ எம் நாட் கோயிங் டு பிகம் அனதர் வெங்கடசாமி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி. I have to be on my own, do something which is of contribution to the society, like him. லைக் ஹிம் தான். அதுதான் நீங்கள் இருந்த ஆஸ்பத்திரி மாதிரி அவர் ஃபேமிலியை கட்டுக்கோப்ப நிறைய அவரை பற்றி சொல்லணும். ஒரு புக் இருக்குது, இன்ஃபைனைட் விஷன். யூ ஷுட் ரீட் தட். தேர் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன் ஹிம், ஸோ மச் யூ கேன் டிஸ்கஸ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியே தே ஹவ் டன் 30 ஆர்டிகல்ஸ் ஆன் தட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹிம். அது வேறு விஷயம். பட் அதே நேரம் நம்ம செய்கிறது தான் அந்த இதை டிரான்ஸ்ஃபர்மேஷனை அது கொண்டு வர்றது. அந்த இது நம்ம எப்போ எடுத்துகிட்டு வரோம். பட் அந்த ரோல் மாடல் நம்மக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுக்காக தான் எங்கள் அப்பா கொண்டாங்க. 10 பேர் இருந்தாலும் எல்லாரும் எங்கள் அப்பாவை அதே மாதிரி பார்க்குறாங்களான்னு எங்களுக்குள்ளே இது பண்ணியிருப்போம். பட் நான் பார்த்தது, எனக்கு அந்த தேவை இருந்தது. அவர் அப்சர்வ் பண்ணு, மலைப்பாக இருந்தது. நம்மளால் 2 பிள்ளைங்களை வளர்க்குறது இவ்வளோ வருஷம், 10 பேர் அவர் எப்படி வளர்த்தாரு? பொண்ணுங்களுக்கு என்றைக்குமே அவர் புலம்பி பார்த்ததில்லை, காசு இல்லைன்னு சொன்னதில்லை. விவசாயத்தில் எப்படி அவர் சாதிச்சார் கண்கூடா நம்ம முன்னாடி பார்க்குறோம். பட் என்றைக்குமே அதை ஒரு பொருட்டாக இதுவாக செஞ்சதில்லை. அது எப்படி முடிஞ்சிச்சு? இவருக்கும் இவ்வளவு நம்ம சாதாரண போனாலே அத்தனை ஒரு இன்சல்ட்டை தாங்க முடியல, உடனே குறுகிட்டு கஷ்டப்படுறோம். பட் அவர் அத்தனையும் தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் செஞ்சு அதுக்கப்புறம் போயிருக்காருன்னா எப்படி போனார்? ஏன் என்னால் முடியல? அவர் கையில் இவ்வளோ பாதிச்சு இவ்வளோ சர்ஜரி பண்ணுறப்ப எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகள் நானே கேட்டு அதுக்கு நானே ஆன்சர். அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அப்படியா நீ படிச்சு பாருன்ட்டு போயிடுவார். நிறைய தடவை அவர் அரவிந்தரோட ஃபாலோவர். அந்த அரவிந்தரில் அவருக்கு சரண்டர் யுவர் செல்ஃப்னு வரும். அவர் ஒரு இதுவே வச்சிருப்பார், ஒரு சைனு. நான் போய் கேட்டேன், சார் இது என்ன சார், இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்களேன்னு. சாவித்திரின்னு ஒரு புக் இருக்குது, நீ அதை போய் படினாரு. அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக குழம்பிருச்சு. அவ்வளோ பெரிய புக்கு இன்னும் வச்சுருக்கேன், ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு டீப்பர் மீனிங் அதில் அரவிந்தரில் ஒரு இது இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு வேர்டிங்ஸ் விச் ஐ ரியலி லைக் ரைட் சம்வேர். வாட் இஸ் கடவுள் அப்படியே வரம் கொடுக்க மாட்டார். ப்ராவிடன்ஸ். You have to raise yourself to a level, so the level which you raise, the providence will come and help you. This is how. நம்மளும் போடணும் எஃபர்ட். அந்த எஃபர்ட் நம்ம போடுறோமா நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு நாம தான் இதை பண்ணணும். இப்போ தான் இந்த ரோல் மாடல் ஆட்டோமேட்டிக். இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, த டீச்சர் வில் அப்பியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரோல் மாடல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உண்டான ரோல் மாடல் உங்களுக்கு முன்னாடி தெரியணும், இருக்காங்க. பட் உள்ள அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனும் ரிஃப்ளெக்ஷனுக்கும் நம்ம டைம் கொடுக்குறோமா? இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டன்ட் ரீலில் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் டு வி ரியலி ஹாவ் அ டைம் ஃபார் திங்கிங், ரிஃப்ளெக்டிங் அண்ட் தென் அனலைசிங் இட் அண்ட் ஆக்ட் அப்பான் இட்? டு வி டூ தட்? வி ரேர்லி டூ தட். வி டோன்ட் allocate டைம் ஃபார் தட். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் பேச்சை குறைக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட டேக் ஆன் திஸ் ரோல் மாடல். ரோல் மாடல்ஸ் ஆர் தேர், பட் வாட் ஆர் வி அப்ரோச்சிங் ஃபார்? வாட் இஸ் அவர் திங்? இப்போ வாசல் வந்துச்சு, ஏன்னா தேடிக்கிட்டு இருந்திருக்கேன், வாசல் எனக்கு அப்பியர் ஆச்சு. ஐ ரியலி என்ஜாய் த இன்டராக்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லாங்கிங் ஃபார் அ லாங் பீரியட். பட் நவ் த டைம் ஹஸ் கம், யூ பீப்புள் ஆர் ரெடி ஃபார் மீ. தட்ஸ் இட். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். வாசல் ஆல்சோ லாங்கிங் ஃபார் திஸ் டைம். ஒரு தொய்வு அப்பப்போ வந்துகிட்டே இருந்தது. நீங்க இன்னைக்கு பெரும் மூட்டி விட்டுருக்கீங்கன்னு தான் தோணுது. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்களே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டரா தான் சார். பேசுங்க மைதிலி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் ஒரு சின்ன பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன உரையாடல் தொடர்ந்து ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு. பட் ரோல் மாடல்ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் அவசியம், நெசசரி, இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்வீங்களா சார்?
இல்லை, அதான் சொல்கிறேன்ல, ரோல் மாடல் நெசசரி. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறது தான் எடுத்துக்கிறது தான் ரோல் மாடல். மென்டரே நிறையா கிடைப்பாங்க. முன்னெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்மளை கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டு பயப்படுற காலமாயிருச்சு. அதனால அந்த இன்டராக்ஷன், இந்த ஃப்ரீ ஃப்ளோ, அந்த இது இல்லை. தெர் ஆர் பீப்புள். ரோல் மாடல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இட் வில் ஸ்டார்ட் வித் அ மென்டர் அண்ட் தென் கோ ஹெட். அது உங்கள் அஜெண்டாவை பொறுத்து இருக்கு. ஹவு டு யூ வாண்ட் டு எலிவேட் யுவர் செல்ஃப்? ஓகே சார். கண்டிப்பா ஒரு மென்டரோ ரோல் மாடலோ நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு தேடி போகும்போது நீங்க சொல்ற மாதிரி the solution will appear from some other person. அதை நாம எடுத்துட்டு போலாம், அவங்கள பின்தொடரலாம், எல்லாமே நடக்கலாம். பட் அது இல்லாமலும் கூட we would be traveling. அப்படி டிராவல் பண்றவங்களும் இருக்கதானே செய்வாங்க அப்படின்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. அது உங்ககிட்ட கரெக்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடில் இந்த பவுன்சிங் போர்டு நானும் முத்தரசெல்லாம் ஒரு குரூப்பில் இருக்கோம். இட் இஸ் ஸ்டார்டட் வித் தட் மைண்ட் செட். அது சி.கே. ரங்கநாதன், கவின்கர் அவர் ஆரம்பித்தது. அதோட கான்செப்டே எப்படின்னா, when you reach the top position you are alone. அப்போ you don't have people to share your thoughts. நம்மளுடைய அந்த லெவலுக்கு போகிறப்ப அப்படி ஒரு சிஇஓஸ் மட்டும் ஒரு 10 பேரை வச்சு மந்த்லி ஒரு மீட்டிங் விட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாததை ஷேர் பண்ணுறப்ப யூ கெட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நானும் முத்தரசும் வந்து ஒரு 4 இயர்ஸாக ஒரு குரூப்பில் இருக்கோம். சச் அ இன்ட்ரெஸ்டிங் திங் பிகாஸ் வி ஷேர் ஸோ மெனி திங்ஸ், வி கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இட்ஸ் நாட் த ரோல் மாடல், ஒரு கைடு நமக்கு மேலே இருக்கிற நம்மளை தூக்கி விடுறங்களே, சக மனிதர்களே ஷேர் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ஒரு ஃபாரமும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபாரம் உருவாகணும். நம்ம வாசல்லையே அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு கொண்டு வரலாம். we can help each other, that's it. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரோல் மாடல், மென்டர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி. பட் நம்ம பரஸ்பர இதை வந்து பகிர்ந்துக்கிறோமா, அதுக்கு உண்டான அவென்யூ இருக்கா, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படிங்கிறப்ப நம்ம மனசு லேசாகி போகிறோம். இது வந்து இப்போ வாசலில் வந்து நம்மளோட ஒரு பாட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னொன்று, எத்தனை பேர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து அதே இது பண்ணோம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு திசையில் வளர்கிறப்ப நேச்சுரலாக கேப் விழுந்துடுது. அந்த கம்யூனிகேஷன் பேர் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங், குட் ஈவினிங், கிளாஸ்மேட்ஸ் போடுறது தான் இருக்க ஒழிய இன்னுமே மாறாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம அந்த இதில் தான் நிறைய மாற்றங்கள். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே தான் அங்கே அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் ப்ரொபோசல், பட் திஸ் இஸ் வாட் வி ஆர் ஃபைண்டிங் த வே அவுட். நன்றிங்க சார். நன்றிங்க சார். அதே மாதிரி நீங்க கேட்ட 3 விஷயமே நான் தனித்தனியா பாக்குறத விட இன்டர் ரிலேட்டடா கூட எனக்கு தோணுச்சு. ஹீரோயிசம், மென்டர்ஷிப் அண்ட் ரோல் மாடல். இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த ஃபேஸ்ல இருக்கிறீங்களோ அதை பொறுத்தது. ஒருத்தரை நான் வந்து பார்த்து வியந்தேன்னா அவர்கிட்ட ஒரு ஹீரோயிசம் இருக்குன்னு நான் உணர்ந்தேனாதான் அந்த ஹீரோயிசம் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது மென்டர்ஷிப், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரோல் மாடல் ஸ்டேஜ். அப்படி இன்டர் ரிலேட்டட் ஸ்டேஜா கூட பார்க்கலாமோன்னு எனக்கு தோணுச்சுங்க சார். தேங்க்யூ சார். எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு ஸ்டேஜ் எலிவேஷன், அவ்வளோதான். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். சார் வந்து இந்த ப்ரொபோசல் கொடுத்தப்ப ஒரு டாக் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து அவர் பயப்பட்டது என்ன, நான் நிறைய ஆங்கில வார்த்தைகள் இப்போ பிரயோகிக்கிறேன், தமிழ் வார்த்தைகள் சரியாக பிரயோகிக்கல அப்படின்னாரு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு ஸ்பீச் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் ஆங்கிலம் முழுக்க போனதாகவோ, தேவைக்கான இடத்துல தான் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தினீங்க. ஸோ இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பயந்ததை விட மிக அற்புதமாக தமிழ்லேயே அருமையாக போச்சு அப்படிங்கிறது தான். எனக்கு 2 இது இருந்துச்சு சக்தி. ஒன்று வந்து என்னோட ப்ரெசன்டேஷன் பேச்சு, தமிழும் இங்கிலீஷும் பேச்சு உங்களோட லெவலுக்கு வருமானு. இன்னொன்று, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு ஜூமில் எடுக்கும், அது போர் அடிச்சிருவணும்னு ரொம்பவே ஒரு தயக்கம் இருந்துச்சு. கட் பண்ணிடலாமான்னு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு 20 நிமிஷம் என்ன பேச சொன்னீங்கன்னா அதுக்கு பவர் பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணு தான் நான் கடைசியில் போட்டேன். நான் இல்லைங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. தேங்க்ஸ். அருமைங்க. ஏன்னா இது பேச்சு திறனை வளர்க்கறதுக்காக போறீங்க. எங்கள் கான்ஃபரன்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸு, பவர் பாயிண்ட்டை பேராகிராஃபை எழுதி வச்சு படிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் அது. சில இடங்கள் அந்த மாதிரி நடக்கும்.
தனித்தமிழ் இயக்கம்லாம் மறைமலைகளை மாதிரி நடத்த வேண்டியதில்லை, இவங்க மாதிரிலாம் தெரிய வேண்டியதில்லை. இயல்பான மொழியில புரியணுங்கிறது முக்கியம். சொல்ல வர விஷயத்த அதை சரியா கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது முக்கியம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா புதுமைப்பித்தனோட கதைகளே சிறுகதைகள்ல ஆங்கில உரையாடல்கள் இருக்கு. 40களிலேயே கொண்டு வந்திருக்காரு அவர். ஏன் தனித்தமிழ்ல தான் பேசணுமா என்ன? ஏன்னா அந்த கேரக்டர் அங்க முக்கியப்படுது. அந்த சிறுகதையில அவர் ஒரு படிச்ச மேல்தட்டு மனிதரா அவரை காமிக்கணும்னா சுலபமான வழி அவர் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பேசுற மாதிரி தமிழ்ல அந்த உரையாடலை எடுத்துட்டு போனார். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் இது பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல என்ன விஷயம்னா வலிந்து தமிழ பேசணும்னு அவசியம் இல்லை. டாக்டரை ப்ரிசீவ் பண்றப்போ சாரி டாக்டரை சக்தி பாராட்டும் பொழுது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னாரு. இந்த பெர்ஃபெக்டா இருந்ததுங்கிறத வந்து கொஞ்சம் கவனமா ரொம்ப துல்லியமா இருந்தது, ரொம்ப கச்சிதமா இருந்ததுன்னு சொன்னோம்னா அது இன்னும் நெருக்கமா இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். மொழி மேல ஒரு கவனம் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு தமிழ் சொல் நம்ம அந்த இடத்துல போட முடியும், இட்டு நிரப்ப முடியும் அப்படின்னா அதை மெல்ல மெல்ல பயிற்சியா எடுத்துக்கும் பொழுது தமிழ் சொல் இலகுவா வந்துருது. வரும்பொழுது அது வேறு விதமான ஒரு உணர்வை, ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வை கொடுக்கணும் தான் நான் பாக்குறேன். இது உண்மையிலேயே ரொம்ப கரெக்ட் கதிர். நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல. அதுல பிரெஞ்சு பிரசிடென்ட் சார்கோசி. என்னங்க? ஒரு கூட்டத்துல கலந்துருக்கீங்க? கூட்டத்தில் சாரி முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன். ஒரு கூட்டத்துல கலந்துருக்கேன் டெல்லியில, இந்தியா டுடே கான்க்ளேவ். அதுல பிரெஞ்சு பிரசிடென்ட் நிக்கோலஸ் சார்கோசி வந்து பேசுறாரு. அவர் ஆரம்பிக்கிறப்ப ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறாரு, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறாரு. முடித்த உடனே நான் இனிமேல் பேசுகிறத நான் ஏன் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன், ஏன்னா அப்போ தான் என்னால் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். நல்ல இங்கிலீஷு, ஆனால் இந்த இடத்துல நான் உங்களோட கனெக்ட் ஆனோம்னா ஏன் மொழியில் நான் பேசினாதானு. ஆனால் அவங்க எல்லாருமே டிரான்ஸ்லேட்டருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப அதுதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. நம்மளோட எது நமக்கு வருதோ, ஆனால் அந்த ஆங்கிலம் கலவாமல் தமிழ் பேசுறது பழகணும். அது நம்ம உண்மையிலேயே கவனம் எடுத்துட்டு இருந்தோம்னா மெல்ல மெல்ல பழகுது. ஒரே நல்ல பண்ணா ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறப்ப இலகுவா வந்துருது. இதுல உண்மைதான். முயற்சி பண்றேன். சார், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்திமுற்றத்துக்காக தொடர்பு கொண்டு பேசுங்கன்னு கேட்கும்போது முதல் தடவை. இதுதான் பிரச்சனை கதை. நீங்க இருக்கிறப்ப பேசவே வர மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்கிறது தானுங்க. சோ முதல் தடவை உங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது நீங்க வந்து நான் என்ன பேச போறேன், எனக்கு பேச வராது அப்படின்னீங்க. பட் இப்ப முதல் தடவையா நீங்க பேசும்போது நீங்க தொடர்ந்து எபிசோட்ஸே பேசலாம் சார். அடுத்தடுத்த எபிசோடுக்கு என்னன்னா அடுத்தடுத்து நீங்க தொகுப்பாவே வந்து கொடுக்கலாம் சார். அத்தியாயங்கள் அத்தியாயம் 1 சார். பன்னீர்செல்வம் அத்தியாயம் 2க்கு நாங்க வெயிட்டிங், காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பேசுவோம், நேரடியா பேசுவோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக எல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. அடுத்து நன்றி உரைக்காக நான் யசோதா அக்கா அவங்கள வந்து அழைக்கிறேன். அக்கா நீங்க பேசுங்க. நன்றி சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோடு வாசல் அமைப்பின் அந்திமுற்ற நிகழ்வில் இணைந்திருந்த ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஈரோடு வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் இணைய வழியில் இணைந்திருந்து நிகழ்வை கேட்டு சுவைத்த அனைவருக்கும் நன்றி. எண்ணெய் செதுக்கிய ஆளுமைகள் என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்றிய கண் மருத்துவர் டாக்டர் பன்னீர்செல்வன் அவர்களுடைய உரை மிகச் சிறப்பானதாக இருந்தது. மதுரை கீழடி மண்ணில் பிறந்த இவர் இன்று ஈரோட்டில் அரசன் கண் மருத்துவமனை அமைத்து ஈரோடு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தன் சேவையை தொடர்ந்து செய்து வருகிறார் என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியானதாக உள்ளது. அவர்கள் கூறிய ரிலிஜியன்ஸ், ரெலவன்ஸ், எக்ஸலன்ஸ் இந்த தலைப்புல மிகச் சிறப்பா தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமா கொண்டுட்டு போறதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நமக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஹீரோஷிப், மெண்டர்ஷிப், ரோல் மாடல் இது எந்த மாதிரியாக அமைஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து தெளிவையும் நமக்குள்ள இன்னைக்கு விதைச்சு செஞ்சிருக்காரு.
ஏன்னா மெண்டர்ஷிப் பற்றி நம்ம போன வாரம் நிகழ்த்தினோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தது போலவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம 1,00,000 அறுவை சிகிச்சைகள் செஞ்சிருக்காங்க. 800 பேர்த்துக்கு மேல கண் மருத்துவமனையில பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு ஒரு நெருக்கமான ஆளுமைகளோட ஈரோடு வாசல்ல அவரோட நம்ம இணைஞ்சு பயணிக்கிறதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கு. ஈரோடு வாசல் அமைப்பின் அந்திமுற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் நல்லதொரு நிகழ்வை கொடுத்து நல்லதொரு மாலை பொழுத உருவாக்கி கொடுத்த டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஈரோடு வாசல் அமைப்பின் சார்பாக மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க அக்கா.